அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ 2024 முடிஞ்சிருச்சு. இன்னையிலிருந்து 2025 ஆரம்பம். இதுல சில கிரக மாற்றங்களும் இருக்கு. இந்த பதிவ முழுசா கேளுங்க. உங்களோட ராசிக்கு குறிப்பா எந்தெந்த ராசிலாம் கவனமா இருக்கணும்னு ஷார்ட்டா இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தினப்பலன் பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் இருக்கும். பெருசா இருக்காது. டீட்டெயில்டா இருக்காது. அதுக்கு பதிலா உங்களோட ராசிக்கு 2025ல எந்த காலகட்டத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும், எந்த காலகட்டத்தில கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது, எத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறதுங்கிறத தெளிவா, கிளியராவே முழுசா சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ இன்னைக்கு இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1/2025 மார்கழி மாதம் 14ஆம் தேதி 17ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, துதிய திதி 2:24 வரைக்கும் இருக்கு. அதனால் மறுநாள் காலையில. அதுக்கு பிறகு திதி இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் இரவு 11:45 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க அமிர்த யோகம். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் நல்லதான நாளா தான் இருக்கு. இன்னைக்கு சித்த யோகம் இரவு 11:45க்கு அப்புறம் இருக்கு. இன்னைக்கு 3ஆம் பிறை வர ரொம்பவும் அபூர்வமான ஒரு நாளா இருக்கும். ஆம். அதாவது வருடப்பிறப்பு 3ஆம் பிறை சுப முகூர்த்த நாள், சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:31க்கும் சூரியன் மறைவு மாலை 5:53க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:30லேருந்து 11:30 வரை இருக்கு. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 1:30லேருந்து 2:30 வரை இருக்கு. மாலை 6:30லேருந்து 7:30 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, பகல் 12:12லேருந்து 1:37 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் 7:56லேருந்து 9:21 வரைக்கும் காலையில் இருக்குது. யமகண்டம் குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில் 10:47 முதல் 12:12 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு மேன்மை, மிதுன ராசிக்கு ஆதாயம், கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு பாசம், தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு லாபம், கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு சந்தோஷம். இன்னைக்கு எல்லா ராசிக்கும் நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு ராசி பலனில் குறிப்பாக என்ன ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றது இன்னைக்கு பலன்களில் இருக்குது. குறிப்பா எல்லா ராசிக்கு உண்டான பலன்களையும் இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆண்ட சிறப்பா கொண்டு போறதுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகளால் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போது 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட 12ஆம் இடம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களோட 7.5 சனி ஆரம்பிக்குது. குரு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. கேது பார்த்தீங்கன்னா மே மாதம் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சனி பகவானுக்கு பிரார்த்தனை செய்கிறதோ இல்லைன்னா பரிகாரம் செய்கிறதோ நல்லது. ராகுக்கு எதுக்கும் பரிகாரம் செய்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கார். பண விஷயத்தில் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பண விஷயத்துலையும் குடும்ப விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் எல்லாமே நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மே மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு, எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ பார்த்துக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு 2025 சிறப்பான ஆண்டாகவே அமைகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நெகட்டிவாக கொண்டு போகாமல் ஆரம்பம் 6 மாதத்தை கவனமாகவும், அடுத்த 6 மாதத்தை
கொஞ்சம் நவுத்திக்கிட்டு போறது நல்லதா இருக்கும். சேஃப்டி உங்களுக்கு இந்த வருஷத்துல முக்கியமா இருக்கு. பணமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில வரவும் செலவும் சமமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலயும் முடிஞ்சா அ எல்லாத்தையும் கொஞ்சம் அவசரப்படாம, நிதானமா செய்ய வேண்டிய விஷயங்கள ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில புதிய யுக்திகள பயன்படுத்தி நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. தெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா இருக்கும். உங்களுக்கு 2025 ஆரம்பமே அமோகமா தான் இருக்கு. ஏன்னா, கடந்த காலங்கள்ல பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான தெளிவு உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்குது. பல லாபங்கள் தொழில்ல இருந்தும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் சில அ வராத பணங்களும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில இருந்த சலசலப்பு, பிரச்சனைகள் குறையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹால்ஃப் நல்ல ஒரு அமோகமான ஆண்டா தான் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா 90% பாசிட்டிவிட்டி இன்னைக்கு இந்த ஆண்டுல உங்களுக்கு நிறையவே இருக்கு. கரெக்ட்டா இந்த 2025 பாதியிலருந்து அடுத்த 2026 பாதி வரைக்கும் கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, இது எதிர்காலத்துக்கு உண்டான ஆண்டா அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. பல சேமிப்புகள், பழைய பல சுபகாரிய நிகழ்ச்சிகள், பல நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் அந்த மாரி அ சுப நிகழ்ச்சிகள் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கும். சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க இருக்கும். நிறைவா கொண்டு போறதுக்கு இந்த ஆண்ட பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டமிட்டு, செயல்பட்டு இந்த ஆண்ட மூவ் பண்ணீங்கன்னா, பல சாதகனைகள் உங்களுக்கு தேடி வரவும், பல பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளா தான் இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. வெளியூர் பயணங்களால தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தில இன்னைக்கு நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கு. கொஞ்சம் வாக்குவாதங்கள், தேவையில்லாத விவாதங்கள தவிர்த்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். மனச கொஞ்சம் தெளிவா வச்சுக்கிறதுக்கு தியானமும், யோகாவும் பண்றது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. இப்போ 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கிறது நல்லது. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய முடிவும் வேலை விஷயத்துல எடுக்காம இருக்கிறது நல்லது. இவ்வளவு நாள் இருந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. மனசும் கொஞ்சம் புத்தியும் தெளிவாகிறதுக்கு உண்டான ஆம் ஆண்டா தான் இந்த ஆண்டு இருக்கும். சில சாதகமான விஷயங்கள் இதுல குறிப்பா சொல்லணும்னா, கொஞ்சம் முன்கோபத்த குறைக்க வேண்டிய ஆண்டா இருக்கு. வியாபாரத்திலயும், தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் பெறலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் பெறத்துக்கு இந்த ஆண்ட கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. சில இந்த ஆண்டுல நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், சில விஷயங்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 2 முறை தெளிவா யோசிச்சு எடுத்தீங்கன்னா நல்லது. அதாவது பக்க விளைவுகள், பின் விளைவுகள் எப்படி இருக்குன்றத முதல்ல யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்க வேண்டிய முடிவ கொஞ்சம் கரெக்ட்டா எடுக்கிறது நல்லதா இருக்கும். மத்தபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கோவத்த குறைச்சிட்டு, கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போறதும், இந்த ஆண்டுல உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. ம். உங்க ராசிய பொறுத்தளவுக்கு, மிதுன ராசிக்கு கொஞ்சம் ஏற்றம் மிக்க ஆண்டா தான் இருக்கும். அ வி தொழிலோ, வியாபாரத்திலயோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அ சிந்தனைகள தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அ முடிஞ்ச அளவுக்கு உங்களால புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். உதாரணமா அன்னதானம் செய்றது, அ ஏழைகளுக்கு உதவுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களோட ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொருளாதாரம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கும். அ புதிய பொருட்கள் வாங்கி ஆ நாள சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட இன்னைக்கு சில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கு. புதிய முயற்சிகள், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி தரா மாதிரி தான் இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு நல்லாவே இருக்கும். இன்னைக்கு இந்த ஆண்டோட ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கு. சுப செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனாலும், அதுக்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். பசங்களாலயும்
ஆனா, குறிப்பா உங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது கடகராசிக்கு கவனம். குடும்பத்தில பொறுத்தளவுக்கு பெரியவங்கள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லதா இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக்காம, அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் சரி, பெற்றோர்களுக்கிட்டயும் சரி, நீங்க ஒதுங்கி இல்லாம குடும்பத்தோட அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். இந்த காலகட்டத்தில 2025 முதல் பாதியில நல்ல ஒரு ஏற்றமிக்க ஒரு ஆண்டா தான் இருக்கும். 2வது பாதியில கொஞ்சம் குடும்பத்தில கவனமா இருக்க வேண்டிய ஆண்டா இருக்கு. சில விஷயங்கள எடுக்கும்போது, குடும்ப விஷயத்த தலையிடு அ முடிவெடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு செய்றது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். சில அ தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும் 2வது பாதியில. அ நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷனலா அணுகாம, பிராக்டிகலா இந்த ஆண்ட கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்க பக்கம் இருக்கு, பிரச்சனையும் இருக்கு. சமமா கையாள வேண்டியது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கையாள வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு இந்த ஆண்டு இன்னைக்கு தேதியில பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியும், ஒற்றுமையும் குடும்பத்தில இருக்கிற மாதிரி இருக்கு. பண வரவுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் இருக்கு. அ உடல் ஆரோக்கியத்தில இன்னைக்கு முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். வியாபாரத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்த ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச ஆண்டா இருக்கு. முதல் பாதி ஏற்கனவே குடும்ப பிரச்சனையில சுழண்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆ 7ஆம் இடத்து சனி பாதிப்பும் உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அஷ்டமத்து சனியும் ஆரம்பிக்குது. இது உங்களோட சுய ஜாதகம் பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு வரவும் இருக்கு. கொஞ்சம் கவனமும் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சில மாயையான விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்களோட கண்ண மறைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆ நடக்கிறதெல்லாம் என்னன்னு யோசிக்கிற மாதிரி சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசர முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் தாங்குற அகம்பாவம் இல்லாம இந்த ஆண்ட கொண்டு போனீங்கன்னா நல்லது. நான் தான் கரெக்ட்டு, நான் தான் சரின்னு இல்லாம விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும், அடுத்தவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கிறதும் இந்த ஆண்டுல உங்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டிக் குடுக்குற மாதிரி இருக்கு. நீங்களே எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கணும்னு விருப்பப்படாதீங்க. அடுத்தவங்களோட கருத்தும் உங்களோட வியாபாரத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி அநேகமா கேட்டு நடந்தீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பா தொணையும் தொணக்கிட்ட இருந்து வர வேண்டிய கருத்துக்களையும் கேட்டு நடந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ஆண்டுல ராகு, கேதுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் தெளிவான ஆண்டா இந்த ஆண்டு போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுப செலவுகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில உள்ளவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. பண வரவும் தேவைக்கேற்றபடி இருக்கும். மனைவி வழி உறவினர்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். இந்த நாள பொறுத்தளவுக்கு சந்தோஷமான நாளா அமைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குழப்பமும், கொஞ்சம் நன்மைகளும், கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்கு. நல்லாவே இருக்கு. மார்ச் மாசம் வரைக்கும் தைரியமா ஓடிக்கிட்டு இருங்க. மார்ச் மாசத்துலருந்து அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கவனமா எடுத்து வைக்கிறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஆண்டா தான் இருக்கு. நல்ல ஒரு வேலை மாற்றம், வேலைக்கு உண்டான பதவி உயர்வு, வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றமான, சாதகமான பலன்கள பார்க்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இவ்வளவு நாள் இருந்த மனக்குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைக்கிறது. நல்ல ஒரு புதிய விஷயங்கள், புதிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். சிறப்பான ஆண்டா உங்களுக்கு அமைச்சுக்க வேண்டியது நல்லது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மனைவி வழி உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள உறவுகள பிரச்சனையாக்காம அமைதியா விட்டு குடுத்து போனீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம இந்த ஆண்டு போகும். அடுத்த 2 1/2 வருஷமும் உங்களுக்கு கொஞ்சம் தொணக்கூட அனுசரிச்சு போனீங்கனாலே, இந்த வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும்
துணைய பகச்சிக்காம அ வருஷங்கள கொண்டு போறது நல்லதா இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமிக்க ஆண்டா தான் இந்த ஆண்டு கன்னி ராசிக்கு இருக்கு. ஆ கொஞ்சம் சந்தோஷமான சுப செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெளிவான மனநிலை, தெளிவான ஆரோக்கியம் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தில செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வழியில அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வண்டி வாகனங்களுக்காக சின்ன தொகை செலவு செய்ற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல பொறுப்போட நடந்துக்கிட்டு, நல்ல ஒரு நாளா கொண்டு போறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா இருக்கிறது அவசியம். அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, சந்தோஷமான நாளா இன்னைக்கு அமையும். இந்த 2025 இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரதுக்கும், ஆரோக்கியத்தில நல்ல ஒரு தெளிவான மனநிலையும், அதிர்ஷ்டத்தில கொஞ்சம் ஏற்றங்களும் இருக்கும். ஆனா, கொஞ்சம் வியாபாரமோ, இல்ல வேலையோ, வரவுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு குறிப்பா சொல்லணும்னா, உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, இந்த ஆண்ட தயார் பண்றதுக்கு உகந்த ஆண்டா இருக்கும். சுய ஜாதகம் பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 80% பாசிட்டிவான ஆண்டா தான் இருக்கு. ஆ சரியா இந்த ஆண்ட பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வ பணம் குறையுதுன்னு மனசு தளர விடாதீங்க. அதுக்கு உண்டான அதிகமான ஈட்டுதலுக்கு முயற்சி செய்றது நல்லதா இருக்கும். சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மத்தவங்க சொல்ற மாதிரி ராஜயோகம் அதெல்லாம் வேண்டாம். பிராக்டிகலா யோசிங்க. கிடைக்க வர வாய்ப்புகள தவற விடாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. குடும்பத்திலயும் நல்ல ஒரு சுப காரியங்கள்ல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சுப செலவுகளும் இருக்கு, பொறுப்புகளும் இருக்கு. இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, ஒரு சிறப்பான ஆண்டா அமையறதுக்கு ரிஷப ராசிக்கு அடுத்து துலாம் ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தில மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. சுப முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில்ல கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய நாளா தான் இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பசங்களோட விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு ஆ நாள பொறுத்தவரைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாளா இருக்கும். இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் குடும்பத்தோட அனுசரிச்சு போக வேண்டிய ஆண்டா இருக்கு. மன வருத்தங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆண்டா தான் இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஆண்டா இருக்கு. சில தடைகள், சில பிரச்சனைகள் யார் மூலியமா எந்த தாக்குதல் இருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலைய கவனமா அனுசரிச்சு போறதும், சூழ்நிலைகள முன்கூட்டியே கணிச்சு கொண்டு போறதும் நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு பெரிய பாதிப்ப ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு அவசரப்படாதீங்க. பொறுமையா சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாரி தான் இருக்கும். ஆ விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம் அவசியம். குடும்பத்துக்குள்ள வீண் பிரச்சனைகள கெளப்பாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. வியாபாரத்திலயும், தொழில்லயும் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பெரிய முதலீடோ, இல்லன்னா வந்து பெரிய விஷயங்கள்ல இந்த ஆண்டு கொஞ்சம் செய்யாம இருக்கிறது, தவிர்க்கிறது நல்லது. வீட்ல நடக்கிற பிரச்சனைகள வெளியில சொல்லாம, மனசுக்குள்ளேயோ இல்லன்னா பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு நீங்க எந்த செயலையும் பொறுமையா செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கும். அ குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க வழியில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு சேமிக்க இந்த நாள் உதவியா இருக்கும். தொழில் சம்பந்தமா புதிய முயற்சிகள்ல கூட்டாளிகளோட உதவி வந்து நல்ல பலனை தரா மாதிரி இருக்கு. இந்த நாள பொறுத்தளவுக்கு சந்தோஷமான நாளா கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. இப்போ இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பாதி அதாவது அர்த்தாஷ்டம சனி இருக்கு.
கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு. அதுக்கு மே மாசத்துக்கு பிறகு குரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கும். ராகுவும் உங்களோட வேகத்தையும், சுறுசுறுப்பையும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. கேதுவால ஒரு சில தடைகள், தாமதங்கள பார்க்குற மாரி தான் இருக்கும். கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, ஆ உங்களுக்கு இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குருட்டு தைரியமோ, குருட்டு நம்பிக்கையோ இல்லாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா, ஆ சொல்லணும்னா இந்த ட்ரேடிங் அந்த மாரி விஷயங்கள்ல இந்த ஆண்டு தொடாம இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். சிறப்பான பலன்கள் பெறதுக்கு சனி பகவானுக்கு கண்டிப்பா நீங்க பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு. ராகு கேதுக்கும் நீங்க பரிகாரம் செய்றது நல்லதா இருக்கும். சுப காரியங்கள் தடைப்படுற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கும். ஆ திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு நீங்க நிதானமா, பொறுமையா செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த ஆண்ட அமைதியா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. குருட்டு அதிர்ஷ்டம் மறைக்கிற மாதிரி இருக்கும். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு ஒரு கொஞ்சம் தெளிவான நாளா தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஆ நல்ல ஒரு சுப செய்திகள் சேரக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்களோட உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, வீட்ல மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல, திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு. தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதுசா வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பணப்பிரச்சனை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். பசங்க பொறுப்போட நடந்துக்கிற நாளா இருக்கு. இந்த ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஆ அதாவது 2 1/2, 3 கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம், 7 1/2 வருஷம் உங்கள நெறைய போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கு நடுவுல கொஞ்சம் பாசிட்டிவும் இருந்தது. ம். 2024 பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலவையான ஒரு ஆண்டா தான் இருக்கு. நல்லதும், கெட்டதும் கலந்தா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் அதிக போராட்டம் பார்த்த ஒரு காலமாயி போச்சு. ஸோ பாதி மாசம் உங்களுக்கு நெறைய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. இப்போ 2025 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, பொறக்கும்போதே அதாவது ஜனவரிலேருந்தே உங்களுக்கு தெளிவான ஆண்டா தான் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள்ல சில வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. மே மாசத்துக்கு வரைக்கும் சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஆண்டா இருக்கு. ஆ அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான ஆண்டா கொண்டு போறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதாவது துலாம் ராசி, அதுக்கு முன்னாடி ரிஷப ராசி, அதுக்கடுத்து 3வது ராசியா உங்களோட ராசி கொஞ்சம் பலன் தரக்கூடிய ராசியா தான் இருக்கு. அடுத்த ராசிகள கம்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கு. கவனமா கொஞ்சம் இந்த ஆண்ட கொண்டு போனீங்கன்னா, சிறந்த பலனா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போகக்கூடிய ஆண்டா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போ வேண்டியதா இருக்கும். செலவுகள் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது இருக்கு. ஆ இன்னைக்கு கூட பொறந்தவங்களோட தேவையில்லாத வாக்குவாதமோ இல்லாம இருந்தா, அவங்க உங்களுக்கு இன்னைக்கு உதவியா இருக்கக்கூடிய நாளா இருக்கும். பேசுனீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளா இருக்கு. வியாபாரத்துல பொறுப்போட இருந்தீங்கன்னா, வீண் விரயங்கள தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். எந்த ஒரு லாபத்த அடையறதுக்கு முயற்சியோ, அதுக்குண்டான பலனை செய்றது, அதுக்குண்டான வேலைகள, திட்டங்கள செஞ்சு நாள கொண்டு போறது நல்லது. இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ அதாவது 7 சனி உங்க ராசியிலே உட்கார்ந்து கொஞ்சம் குழப்பமும், கொஞ்சமா பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. ஆனாலும் ஆ சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கு உண்டான தைரியம் உங்ககிட்ட இருந்தனால, இந்த ஆண்டு ஓரளவுக்கு ஓடிப்போச்சு. அடுத்தது பாத சனி ஆரம்பிக்குது. 5ஆம் இடத்துக்கு குரு மே மாசம் போறது. நல்ல ஒரு சாதகமான பலனா தான் இருக்கும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போகக்கூடிய ஆண்டா தான் இருக்கு. ம். ஆனா, ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள், தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத கவனமா எடுத்துட்டு போறது நல்லது. உறவுகளுக்குள்ள குறிப்பா சொல்லணும்னா, கணவன் மனைவி உறவு, கூட பொறந்தவங்களோட உறவுல கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு.
அடுத்தவங்கள மட்டம் தட்டாம, அடுத்தவங்கள பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து பேச வேண்டிய ஆண்டு. ஏன்னா, சில பிரச்சனைகள் வார்த்தைகளால உங்களுக்கு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்திலயும், ஆ உறவுகளையும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, நிதானமா, பொறுமையா கையாண்டீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாவும், பல நன்மைகள் செய்யக்கூடிய ஆண்டாவும் அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி மீன ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட மனமகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, லாபம், நெறைய வரவு, கொடுக்கல் வாங்கல்ல ஏகப்பட்ட சந்தோஷங்கள், குடும்பத்தில பசங்க வழியில நல்ல ஒரு சுப செலவுகள், பெற்றோர் பெரியவங்களோட ஆ ஆதரவு, அன்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நாள கொண்டு போக உதவியா இருக்கும். வருமானம் ரெட்டிப்பாகறதுக்கு அதாவது வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜனவரி மாசத்துலருந்து உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. அதனால அதாவது மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கிற ஜென்ம சனி ஜனவரியிலேயே பலன் தர ஆரம்பிப்பாரு. அ கொஞ்சம் பண விஷயத்திலயும் ஆ இவ்வளோ நாள் கொஞ்சம் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கடன் அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமா கையாள்றது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்காதீங்க, இழுத்து போட்டுக்காதீங்க. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள், வீண் செலவுகள் நெறைய ஆகுற மாதிரி இருக்கும். பணத்த கவனமா ஒவ்வொரு பணத்தையும், ஒரு ரூபாயும் கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. செலவ பார்த்து நீங்க செய்யலைன்னா, சேமிப்பு இல்லைன்னா, அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். தேவைக்கேற்ப உங்களோட அ செயல்கள்லயும், காரியங்கள்லயும் ரொம்பவும் சூழ்நிலைக்கேற்ப கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க. எமோஷனல் ஆயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே அமைதியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஆண்ட பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டா இருந்தாலும், கொஞ்சம் சாதகமான பலன்கள எதிர்கொள்ற ஆண்டா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில கவனம், அ குடும்பத்தோட முயற்சி செய்யுங்க. மனம் விட்டு பேசுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி. இந்த பதிவுல உங்களோட ராசி பலன் மட்டும் இல்ல, ம் சில அ இந்த ஆண்டோட சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு என்ன பலன், என்ன விதமான பலன் தேவைப்படுதுன்னு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, அதுக்கு உண்டான பலன்கள சொல்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த சேனல முடிச்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்க பார்க்க புது புது விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாரி சின்ன சின்னதாவே வரும். நன்றி, வணக்கம்.